ராஜியோட சித்தப்பா வெளியில ஃபோன் பேசிட்டே வராரு. இந்த காலத்துலலாம் பொம்பள பிள்ளைய நம்பவே முடியலடா. நம்ம வீட்ல எவ்வளோதான் பொத்தி பொத்தி நம்ம பாதுகாத்து வளர்த்தாலுமேவும் சாக்கடைய தேடி ஓடுதுக. அது மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் ஒரு நாய் அப்படி இருந்துச்சு. நாங்க பெரிய பெரிய இடமா பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருந்தோம். 4, 5 கார் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி காலாவதியான ஒரு சைக்கிள வச்சுட்டு இருக்கவன போய் உருப்படாதவன போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி திரிஞ்சுட்டு அலையுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது ராஜிக்கு கோவம் வருது. உடனே கதிர் கைய எடுத்து விட்டு சைக்கிள்லேருந்து இறங்கி வந்துட்டு சீக்கிரமா நேருக்கு வந்து பேசிட்டு, எது பேசுறதா இருந்தாலும் நேருக்கு நேரா என்ட்ட பேசுங்க. அது என்ன ஜாடமாடையா பேசுறதுன்னே, நான் எதுக்கு ஜாடமாடையா பேச போறேன்? இப்போ உன்ட்ட நேரடியாவே கேட்குறேன். நீ என்ன இப்போ காலாவதியான சைக்கிள தூக்கிட்டு திரிஞ்சுட்டு அலையறீங்க ஜோடியா? இதுக்காக தான் இந்த தருதலைய கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ இந்த வீட்ட விட்டு ஓடி போனியோ? அப்படிங்கிறாங்க. உங்களை விட எங்க மாமா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே இந்த மாரி சொத்து இருக்க வைக்கிறதுக்குன்னு, அதெல்லாம் இந்த சொத்து எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எங்க மாமா நியாயமா மளிகை கடை வச்சு சம்பாதிக்கிறாரு. ஆனா நீங்க இந்த சொத்த என்ன பண்றீங்க? வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. அடுத்தவனுடைய வயித்துல அடிச்சு, வாயில அடிச்சு சம்பாதிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்க அப்பா தான் பிசினஸ் பண்றாரு. ஆனா நீங்க வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி